ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Amalikitchens. நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சப்பாத்தி அண்ட் புரோட்டா நான்கு அட்டகாசமான பொருத்தமான தாபா ஸ்டைல் முட்டை கீமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முட்டை கீமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முட்டை கீமா பண்ணுறதுக்கு வேக வச்ச 5 முட்டைகள் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு கேரட் துருவுறதில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். முட்டைகளை மெதுவாக உடைஞ்சிடாமல் ஒன்றா நம்ம துருவி எடுத்துக்கலாம். இவ்வளோதான், முட்டைகள் எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. இதோ இந்த மாதிரி இருக்க 5 முட்டைகளையும் நம்ம கேரட் சீக்கிரத்தில் துருவி எடுத்துட்டோம். இப்போ மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குன வெங்காயம் ஒரு 300 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வேகணும், அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அதுக்கு பின்னாடி மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க இஞ்சி பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு இப்போ நல்லாவே வதக்கியாச்சு. இந்த டைமில் தக்காளி ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்னதாக நறுக்கி அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்து வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த டைமில் இது கூடவே பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை தொடர்ந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு கலவை நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் தனியாக திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கின பின்னால் இப்போ துருவி எடுத்து வச்சுருக்க முட்டைகளை இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ இந்த துருவின முட்டைகள் இது கூட மசாலாவோட போட்டு நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் சாடுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிரட்டி விட்ட பின்னால் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பின்னால் இது எல்லாத்தையும் திரும்பி ஒரு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். நல்லா இப்போ கொதி வந்துடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகுத்தூளும் சேர்த்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். கொத்தமல்லி அண்ட் பெப்பர் போட்டு நல்லா ஒரு 2 செகண்ட் பெரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை கீமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தாபா ஸ்டைல் முட்டை கீமா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.